Hello everybody! Welcome to the Harmonium Presents Cooker Whistle Pour Day series. One stop for all, one pot recipes. இப்போ நம்ம குக்கர் தான் யூஸ் பண்ணுறோங்க. குக்கர் விசில் போடுங்க. இன்றைக்கி நாங்கள் கீரை கூட் ஸ்பினச் கறியை ஒன் பாட் ஸ்டைல்ஸில் நாங்கள் இப்போ பார்க்கலாம். நாங்கள் ரைஸ் குக்கர் எடுத்திருக்கேங்க. நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லையும் அது பண்ணலாங்க. ரைஸ் குக்கர் ஆனதுனால நான் 1 to 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் நெய்யை போட்டிருக்கேன். குக் மோடில் தாங்க போட்டிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் 2 காஞ்ச மிளகாவை போட்டிருக்கேன். குக் மோட்லேயே வைக்கலாங்க. 2 minutes போதும். அதுக்குள்ளே கடுகு கிராக்கிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கடுகு வெடிச்சோன்னே இதை வார்ம் மோடில் போட்டுட்டு மிச்ச வேலையை பண்ணலாங்க. அதே ப்ரெஷர் குக்கராக இருந்ததுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ண தேவையில்லை, நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது ரைஸ் குக்கர்னால கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கோங்க. ஸோ நான் இங்கே இது கடுகு கிராக்கிள் ஆனோட்டு நான் இங்கே அலம்பி வச்சுருக்கிற பருப்பை போட்டுக்கிறேன். நான் இங்கே மிக்ஸ்ட் பருப்பு தான் போட்டிருக்கேன். நாங்கள் பாசி பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் துவரம் பருப்பு, இல்லை மசூர் தால் 3 கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணியை போட்டிருக்கேன். இப்போ அலம்பி வச்சுருக்கிறது அந்த பருப்பையும் போட்டிருக்கேன், அதுக்கு தேவையான தண்ணியும் போட்டிருக்கேன். இப்போ நான் இங்கே கீரையை நறுக்கி வச்சுருக்கேன், அலம்பி நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நான் இங்கே கொஞ்சம் செரி டொமேட்டோஸை 3 to 4 செரி டொமேட்டோஸை ஸ்லைட்லி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் அலம்பி நறுக்கி வச்சுருக்கதாங்க. அதை நான் இங்கே போட்டிருக்கேன். நான் ரவுண்ட் ஸ்பினச் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் அங்கே என்ன கிடைக்கிதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போது இது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எந்த கீரையில் வேணாலும் பண்ணலாங்க. அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுக்கீரை, எந்த கீரையில் வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேங்க. பிஞ்சு தான், அது எப்போவுமே டேஸ்ட் கொடுக்கும், எல்லா டேஸ்ட்டும் பேலன்ஸ் பண்ணும். இப்போ நாங்கள் அரைச்சிருக்கிறத என்னன்னு சொல்கிறேன். இங்கே கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜீரகம், அப்புறம் ஒரு 3 to 4 ரெட் சில்லிஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். அதில் ஒரு 3 to 4 பாதாம் கூட ஆட் பண்ணியிருக்கேன். அது திக் பேஸ்ட்டை கொஞ்சம் திக் பண்ணுறதுக்கு அது ஈஸி பண்ணும். ஸோ நான் அதையும் சேர்த்து அரைச்சிருக்கேன் தண்ணி போட்டு. இப்போ அரைச்சதை இதோட சேர்த்துக்கிறேங்க. இந்த பாட்லேயே எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது 1 pot ரெசிபினால சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒர்க்கிங் விமன், பேச்சுலர்ஸ், உங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாங்க. நான் கேரண்டி கொடுக்குறேன். இது நல்ல ரெசிபியை பர்ஃபெக்டாக ஆக்குங்க. இதை நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணி 3 to 4 விசில்ஸ் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கூட் ரெடி ஆகிடுங்க. நான் இங்கே ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணி குக் மோடில் போட்டிருக்கேன். ஸோ நான் இது கம்ப்ளீட்டாக வார்ம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணலங்க. 10 minutes ஆனோட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன். அப்போது தண்ணி கொஞ்சமாக இருக்கிறச்ச தான் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அதை வார்ம் மோடுக்கு மாற்றி இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் கலந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா வெந்திருக்கு, பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. ஆனால் கொஞ்சமாக உங்களுக்கு காய் தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு ரைஸ் ஃப்ளோரில் 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் எவ்வளோ திக்குன்னு ஆகணுமோ அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து விட்டிங்கன்னா கீரை கூட்டு ரெடிங்க. அற்புதமான பர்ஃபெக்ட் ரெசிபி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இஃப் யூ லைக் த வீடியோ.